வந்து நியூட்டெல்லாம் அவசரத்துக்கு வெளியே எடுக்காமல் இங்கே வந்து பேக் பண்ணி போட்டு இந்த டிம் கோட்டன் காஃபி தான் கேட்டுனவா நல்ல நான் எடுக்கிறேன் என்னடா அப்பாவுக்கும் கொஞ்சம் சாமான் எடுக்கணும் பிஸ்தா கேட்டவர் அதை எடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். மகனுக்கு பிறந்த நாள். அப்போ வீட்டு இங்கேருந்து சாமான் எடுப்போம்ட்டு நேற்று கொண்டு போய் சாமான் காலமாக கொடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் தமிழர் நாளுக்கு போயிருந்தோம். நாங்கள் அது நல்லா இருந்தால் அதில் வேற கொரியரை நான் சந்தித்தது. முதலாவது லோட் வந்து கண்டெய்னருக்குள்ளே போக போகுது. சக்தி என்ன நிற்கிறார்? காலமாக தான் வந்தேன். காலமாக வந்து நான் ஞாபகம் இருக்கும். சாக்லேட் அனுப்ப உங்களை வச்சுக்கிறாங்க அனுப்பணும். எப்போ அனுப்பலாம்? இப்போ வந்து இதை வந்து எலக்ட்ரானிக் சாமான் ஃப்ளைட்டில் அனுப்பலாமோ தெரியா, பேட்டரி இல்லையானா அதுக்கும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இப்போ வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறேன். அவர்கிட்டயே நிறைய சாக்லேட்டுகளும் இருக்குது, எடுத்து அனுப்புவோம். கொரியா சரி வந்தாச்சு, உள்ளே போவோம். நிற்கிறாருன்னு தான் சொன்னேன் சக்தி என்ன நிற்கிறாரு. ஓ வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நேற்று தமிழ் நாளில் சந்தித்தோம். ஆமாம், நீ வர்றேன்னு சொன்னால் நான் கொண்டு வந்தேன் கொஞ்சம் சாமான்கள். ஓகே. என்ன விரைக்க பார்த்துறேன், இதில் கொஞ்சம் கடை மாதிரி இருக்குது, முந்தி இல்லையല്ലോ? இல்லை இது வந்து இப்போ ஏர் காக்கோக்கு சீக்காக்கோக்கெல்லாம் பேக் பண்ணுறாங்க. நிறைய வச்சுக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், சாமான்கள் எல்லாம் இதில் நான் எடுக்கிறேன் என்னடா அப்பாவுக்கும் கொஞ்சம் சாமான் எடுக்கணும் பிஸ்தா கேட்டவர் அதை எடுப்போம். எடுப்போம். நிறைய விதம் சாக்லேட் இங்கே பாருங்க, ஒவ்வொரு சைஸில் வச்சிருக்கிறோம். சாக்லேட் மட்டும் இல்லை, இந்தியாவில் சமையல் பாத்திரங்கள் பிரீத்தி இண்டியா ப்ரீமியர் நான் இந்தியன் அதெல்லாம் கொடுக்குறீங்க. அங்கே இருக்கேன். என்ன வித்தியாசம் அங்கே தேங்க இருக்கு இங்கே தேங்க இருக்கு? இது நார்மலாக வந்து இது இங்கேருந்து சாமான்கள் இங்கே பேக் பண்ண கொண்டு போகிறது. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புகிறாக்கள் வந்து இங்கே எடுத்து போய் பேக் பண்ணுறது. இந்த நார்மலாக வந்து வெயிட்கள் கூடினா அதுகள் வந்து எடுப்பினோம் கொடுங்க. மற்ற இந்த பிஸ்தாக்கள் அதுகள் நட்ஸுகள், இந்த டூத் பேஸ்ட்டுகள், இதுகள்லாம் வந்து அவசரத்துக்கு இப்போ வெளியே எடுக்காமல் இங்கே வந்து பேக் பண்ணி போட்டு எடுத்து பேக் பண்ணி கொண்டு போவினோம் நிற்கலால். நான் இது கொஞ்சம் எடுக்க போகிறேன். நீங்கள் எடுங்கோ, என்னென்ன எடுக்கிறேன் எடுங்க. இதில் 7 கேட்பரி. இது நல்ல ஒரு சாக்லேட். இதுனா மகண்ட பிறந்த நாள் அதுக்கு தான் போகுது சாமான். இது வந்து ஒரு பபிள் கம், ஒரு இந்த நட்ஸ்னா பாதாம், 2 பிஸ்தா, சின்ன பிஸ்தா. மனைவி ஒன்றும் கேட்கலாம், இந்த டிம் கோட்டன் காஃபி தான் கேட்டுனவா நல்லா இருக்கு பண்ண நான் பெருசாக வேண்டியாச்சு. இதெல்லாம் எங்கிட்ட கொஸ்கோவில் தான் வேண்டினான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே அண்ணாட கணக்கு செலெக்ஷன் இருக்குது. இது வந்து நியூட்டெல்லா தெரியும் தானே, சின்ன பிள்ளைகளுக்கு ஆசை. கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ண போய் தான் சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட்டை கொடுத்து பலதாக எங்கே உண்டு. இதுவும் அப்படின்னா மற்றது இந்த சாக்லேட், இது வந்து நல்ல டேஸ்ட், எனக்கு பிடிச்ச சாக்லேட். ஆனால் இது இப்போ 2 நாளாக இந்த மேசையில் கிடந்ததை பார்த்துட்டு நைஸாக வெட்டி சாப்பிடுவோம்லாம் யோசிச்சேன். இப்போ என்னடா முதல்லாம் கப்பலில் அனுப்பலாம்னு தான் யோசிச்சா, அவரோட பிறந்த நாள் சரியில்லை தானே. ஃப்ளைட்டுன்னா உங்களுக்கு இப்போ இருக்காகமே? ஃப்ளைட்டு வந்து இப்போ இந்த வார வெனிஸ்டே போடுறோம். வெனிஸ்டே போட்டால் தேர்ஸ்டே ஃப்ளைட்டு போயிட்டு ஒரு 12 டேஸில் போயிட்டாங்க. 12 நாளில் போயிட்டு சில அதுக்கு இந்த கேண்டிகள் இருக்குல்ல, கேண்டிலுக்கு இதுக்கு சுற்றி வச்ச மாதிரி சாமான் வந்து கொஞ்சம் இந்த உருகாமல் சேஃப்டியாக இருக்கும். சில இதுகளை வந்து நாங்கள் என்னென்னு இதுகளில் வந்து ஏன்னா இதை வீடியோ பார்த்துட்டு சொந்தக்காரருக்கு வைக்கணுமோ தெரியல, இந்த உலகத்தை அனுப்பிடுங்க. அதுதானே ஒன்றுமே செய்யலாது. இது என்னென்னு சொன்னால் இது எப்படியே பேக் பண்ணால் தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பார்த்துறேன். இப்போ இது ஒரு பார்சல் ஒன்று ஒரு ஆளுக்கு போகுது. யா இதுகள் பிரச்சனை இல்லை. இதே மதுக்கில் நான் வச்ச கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கு என்ன ஒன்று மகன் சுபர்ணன்டா பிறந்த நாள் 17ஆம் தேதி வருது. அதுக்கு தான் இந்த சாக்லேட்ஸ். அவர் அப்பா ட்ரோன் அனுப்புவீங்களோ ட்ரோன் வந்து இதில் அனுப்பலாது. ஆனால் சின்ன மகனுக்கு ஒரு சாமான் கொண்டு வந்தேன்னா அண்ணா சொன்னால் இது வந்து கப்பலில் தான் நான் போடலாம். இந்த எலக்ட்ரானிக் சாமான் வந்து ஃப்ளைட்டில் போடுறது சேஃப் இல்லை. அப்புறம் இந்த பாசலை பார்க்க படிக்கிறதுனா
சுற்றி இருக்க வேண்டியது இதெல்லாம் ஒரு லிக்விடேஷன் ஷாப்பில் விற்கிது $10 தான். இந்த சாக்லேட்டுகள் என்னென்றா இப்போ வந்து அப்படி சுற்றி கொடுப்போம். இப்போ நார்மலாக என்னென்றா இது கொஞ்சம் கரையிற சாமான் தானே. இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இதுக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இதுக்கெல்லாம் போட்ட வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அது ஒரு எங்களோட எப்படி போட்டாலும் நம்மளே நடத்தான் செய்யும். சாக்லேட் எல்லாம் என்ன போன முறை கப்பலில் போட்டதும் போனது வடிவா டைம் எடுத்தது வழியா நான் இப்போ உருவே இல்லை கொண்டே இல்லை சில வேலை இப்போவே சாக்லேட்டை வாங்க போய் நம்ம பார்த்து வீட்டு மகன் பார்ப்பார் எப்படி வீடியோ. சரி ஏன்னா இப்போ வெட்டி மடிச்சு காட்டினா தான் கொஞ்சம் இந்த சாமான் குலுங்காங்க கொஞ்சம் சேஃப்டியாக. அது வந்து நேற்று வந்து இது கொண்டெய்னர் ஃபில் பண்ண தொடங்கினீங்களா? முடிஞ்சதோ? அங்கே அதெல்லாம் முடிஞ்சுது. சும்மா பார்ப்போம் அப்படி இருக்கேன். 14 கிலோ இருக்கு சாக்லேட். 14 கிலோ இருக்கு. ஒரு இன்வாய்ஸ் நம்பர் வந்து 18. என்னென்னா கண்டெய்னர் ஒன்று இருக்குன்னு சொன்னவர் பார்ப்போம். நேற்றும் பார்த்து நாங்கள் ஃபுல்லாக அடுக்கி கொண்டு வந்தவன் இன்றைக்கு ஃபுல்லாக இருக்க மாட்டவர் பார்ப்போம். ஓகே கண்டெய்னர் இருக்குது. அடுத்த ஏறக்குரிய லேண்ட் இது லேண்ட் ஏஆர்சி நினைக்கிறார் ஃபுல்லாக போயிருக்க பாவம். ஆமாம் மஞ்சா ஃபுல்லாகிட்டு ஒரு நாளில் அடிக்க முடியுது. எல்லாம் அடிக்காச்சு. நாளைக்கு விடிய வடிக்குது. இதெல்லாம் ஃபில் பண்ணி போகும் என்ன ஃபில் பண்ண கிடக்கு. ஓகே அப்போ இதுக்கு இப்போ ஷிப்பிங் கடைசி இது நான் நாளைக்கு மார்னிங் இப்போ ஈவினிங் கொண்டு வர்றாங்க கொஞ்சம் சாமான். அதை போட்டோன்னா ஃபுல்லாகிடும். ஈவினிங் கொடுத்துருவாங்க. கப்பல் வந்து சரியாக 2 மாதம் 2.5 மாதம் போகிறது. இதெல்லாம் எம்டி ஆகிடுது. காணையில் எல்லாம் ஃபுல்லாக இருந்த எம்டி ஆகிடுது. இதுகள் என்ன இதுகள் வந்து இப்போ அது போடுற பாக்ஸுகள் இந்த பில் வந்து எனக்கு விசிட்டிங் கார்டு இனி பார்சல் கிடைக்க இல்லைன்னு சொன்னால் உடனே அடிக்கலாம். எனி டைம் 24 hours ரன் பண்ணலாம். சரியா? சரி நன்றி அண்ணா. நன்றி. ஓகே இனி என்ன வீட்டை போக வேண்டியதான். பாப்பம் பிறந்த நாள் எப்படி போய் சேருதுன்னு பார்சல் வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது பார்சல் அனுப்பணும் வேண்டா ஏரோக்குரிய கால் பண்ணலாம். கப்பலில் அனுப்புறது, அடுத்தது ஏரில் அனுப்புறது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் இருந்து அனுப்பலாம். நாச்சிமார் கோயில் இருக்குது. நான் போன முறை அவசரத்துக்கு நாச்சிமார் கோயிலில் போய் தான் எடுத்து நான் சாமான். இது நார்மலாக டெலிவரி செய்வினா கீழ்காணும் இலக்கத்துக்கு கால் பண்ணுங்கோ. நன்றி வணக்கம்.